வணக்கம். ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. குரு பகவான் மேஷராசிக்கு வந்துட்டாரு. நேர்கதியில் ரிஷபத்தை நோக்கி போகிறாரு. சரி, அஸ்தம் நட்சத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது ராசி பலன்? குரு பகவான் கருணை யாருக்கு குறைவாக இருக்கிறது, அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் சொல்லிடுறோம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். ஆனால் குரு ராசியிலே இருக்கிறது நல்லதில்லை. அதுக்கு மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி. அனுகூலமான எண் 4, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. அல்லது ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, ராக மாளிகா, இதெல்லாம் என்ன அவர் எழுதிய புத்தகத்தோட பேரு. படிச்சு பாருங்க, நல்லது. ஆம், நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள், உறுதி. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. பழசு புதுசு கொடுங்க, ஒன்றும் ஆகாது, தப்பு வராது, கொடுத்துருங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறகு பலம் என்ன? புத்தி கூர்மை, எதிரிகளுக்கும் உதவுகிற குணம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள், சந்தோஷம். அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு உதவியா இல்லை, அதனால மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் வசிஷ்டரே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள். காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. அல்லது ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, ராக மாளிகா, இதெல்லாம் என்ன அவர் எழுதிய புத்தகத்தோட பேரு. படிச்சு பாருங்க, நல்லது. ஆம், நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள், உறுதி. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. பழசு புதுசு கொடுங்க, ஒன்றும் ஆகாது, தப்பு வராது, கொடுத்துருங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் விம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். புனர்பூசத்துக்கு தொல்லை குறைவு. ஏங்க, அதனுடைய தலைவர் குரு. புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் கட்டாயம் தீபம் போடணும். இன்னைக்கு நவகிரக சன்னதியில் வசதிப்பட்ட நேரத்தில் அல்லது தீபத்தில் நெய் சேர்த்தணும், எண்ணெய் சேர்த்தணும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு என்று சொல்ல முடியாது. ஏன்னா தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. பொறுமை, நிதானம், பேச்சிலே சிக்கல். அனுகூலமான எண் 2, தெற்கு மஞ்சள். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, வாங்கி படிச்சு பாருங்க. 26 பகுதி, ஏதாவது ஒரு பகுதியை படிப்பது நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் சுண்டல் கொஞ்சம் கலந்து வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். சிக்கனம் பார்க்காதீங்க இதுல, அவ்வளவுதான். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் இருக்கிறது, எனவே வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் சியவனரே போற்றி, சியவனரே போற்றி, சியமந்தகமே போற்றி, சியமந்தகம், சியமந்தகமே போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும், நல்லது. தயவு செய்து நிதானமாக இருக்கணும் இன்னைக்கு. ஏன்னா குரு வேற உதவியா இல்லை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, தெற்கு மஞ்சள். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, வாங்கி படிச்சு பாருங்க. 26 பகுதி, ஏதாவது ஒரு பகுதியை படிப்பது நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் சுண்டல் கொஞ்சம் கலந்து வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். சிக்கனம் பார்க்காதீங்க இதுல, அவ்வளவுதான். சிம்ம ராசிக்கார நேயர்களே, குரு ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்கார். இன்னைக்கு சந்திரன் உதவி செய்கிறார். கெத்து, ஜெயிக்கிறீங்க, நல்லது, சந்தோஷம், வெற்றி. திருஷ்டி இருக்கு, மனசுல மட்டும் ஓம் தாரா தேவியே போற்றி மந்திரம் ஓடட்டும், நல்லது. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, வாங்கி படிச்சு பாருங்க. 26 பகுதி, ஏதாவது ஒரு பகுதியை படிப்பது நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் சுண்டல் கொஞ்சம் கலந்து வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். சிக்கனம் பார்க்காதீங்க இதுல, அவ்வளவுதான். கன்னிராசிக்கார நேயர்களே, குரு உதவியாக இல்லை, சந்திரன் உதவியாக இல்லை, எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும், கவனமா இருங்க, ஜாக்கிரதையாக பேசுங்கள். பேச்சினாலே வம்பு வரும், வேற ஒன்றும் இல்லை. பரிகாரம் பண்ண தப்பிச்சுக்கிறோம். அனுகூலமான எண் 3, வடக்கு மஞ்சள். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, வாங்கி படிச்சு பாருங்க.
26 பகுதி ஏதாவது ஒரு பகுதியை படிப்பது நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் சுண்டல் கொஞ்சம் கலந்து வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். சிக்கனம் பார்க்காதீங்க இதுல, அவ்வளவுதான். துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. விசாகம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்? விசாகத்தினுடைய தலைவர் குரு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில் தீபத்தில் நெய் சேர்த்தணும் அல்லது தீபம் ஏற்றணும். சரி, மொத்தத்தில் இன்னைக்கு நல்ல நாள். வீண் செலவில் வீண் கவலையில் ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் விசாகனே போற்றி. ஏங்க, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி தான், முருகப்பெருமான். விசாகனே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு, கிழக்கு, சிவப்பு, வெள்ளை. காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க, அல்லது ஞான மாலிகா, புஷ்ப மாலிகா, ராக மாலிகா, இதெல்லாம் என்ன அவர் எழுதிய புத்தகத்தோட பேரு, படிச்சு பாருங்க, நல்லது. ஆம், நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள், உறுதி. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க, பழசு புதுசு கொடுங்க, ஒன்றும் ஆகாது, தப்பு வராது, கொடுத்துருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற சிக்கல்கள், தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம் எல்லாம் இருக்கு. தப்பிக்கணும். எப்படி? வழிபாடு தான். மனசுல ஒரு மந்திரம் அப்பப்போ சொல்லுங்க. ஓம் ஓம் செய்யோனே போற்றி. செய்யோனா சிகப்பானவன் முருகன். செய்யோனே போற்றி, வெய்யோனே போற்றி. வெய்யோன் கதிரவன். இந்த வழிபாடு சொல்லுங்க, நல்லது. நிதானம், பொறுமை. குரு வேற உதவியா இல்ல, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, வாங்கி படிச்சு பாருங்க. 26 பகுதி ஏதாவது ஒரு பகுதியை படிப்பது நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் சுண்டல் கொஞ்சம் கலந்து வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். சிக்கனம் பார்க்காதீங்க இதுல, அவ்வளவுதான். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்புகளும் குழப்பங்களும் இருக்கிறன. நிதானம், பொறுமை, நிதானம், கவனம், வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் தேவகுருவே போற்றி, தேவகுருவே போற்றி. இந்த மந்திரம் கவசமாய் இருந்து காப்பாற்றும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, வடக்கு, வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, வாங்கி படிச்சு பாருங்க. 26 பகுதி ஏதாவது ஒரு பகுதியை படிப்பது நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் சுண்டல் கொஞ்சம் கலந்து வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். சிக்கனம் பார்க்காதீங்க இதுல, அவ்வளவுதான். மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. உங்க நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றி பெறும். நல்ல நாள், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, அதனால ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, சரபேஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, சிவப்பு. காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க, அல்லது ஞான மாலிகா, புஷ்ப மாலிகா, ராக மாலிகா, இதெல்லாம் என்ன அவர் எழுதிய புத்தகத்தோட பேரு, படிச்சு பாருங்க, நல்லது. ஆம், நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள், உறுதி. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க, பழசு புதுசு கொடுங்க, ஒன்றும் ஆகாது, தப்பு வராது, கொடுத்துருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராசிரமம், அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். பூரட்டாதி, சதயம், அவிட்டம் 3 பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யல. வழக்கமான வேலைகளை செய்யறதுலே வம்பு வழக்கு இருக்கு, ஜாக்கிரதை. சிக்கனம் பார்க்காம பசியாது. ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி, புரந்தரரே போற்றி இந்த மந்திரம் ஓடட்டும், நல்லது. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, வாங்கி படிச்சு பாருங்க. 26 பகுதி ஏதாவது ஒரு பகுதியை படிப்பது நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் சுண்டல் கொஞ்சம் கலந்து வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். சிக்கனம் பார்க்காதீங்க இதுல, அவ்வளவுதான். மீனராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனால் நாளைக்கு இருந்து சந்திராசிரமம், ஜாக்கிரதை. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. பூரட்டாதிக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அதனுடைய தலைவர் குரு அப்படிங்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட வேண்டியது முக்கியம், மறந்துடாதீங்க. மொத்தத்தில் இன்னைக்கு நல்ல நாள், வெற்றி அதிகம். மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் 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 அத்ரி முனிவரே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அகத்தியரே போற்றி.
2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். நேயர்களே, இன்று திதி யோகம் அவ்வளவு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.